இன்னைக்கு 1 கிராம் கோல்டுடைய பிரைஸ் 9,000 ரூபா. இதுவே உங்களால் 10 வருஷத்துக்கு பின்னாடி போக முடிஞ்சா வெறும் 2,000 ரூபாய்க்கு வாங்கலாம். பட் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், டைம் ட்ராவல் மூலமாக பாசிபிள். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது கோல்டு கம்மியான ப்ரைஸில் வாங்குற சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உள்ளே போகலாம். டைம் ட்ராவல் பாசிபிள் தான். ஆனால் 24 படத்தில் சூர்யா வாட்ச் வச்சு பண்ண மாதிரியோ இல்லை இன்டர்நெட் நாளை படத்தில் 2 பேர் சூட்கேஸ் வச்சு பண்ண மாதிரியோலாம் ரியல் லைஃப்ல பாசிபிள் இல்லை. இது கொஞ்சம் வேற மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸ்பீட் ஆஃப் லைட். இது எப்படின்னா ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரிப்படி நம்ம இந்த யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்கிறோமோ நமக்கு அந்த அளவுக்கு டைம் ஸ்லோவாக போகும். இதுக்கு பேர் தான் டைம் டைல்யூஷன், அதாவது டைம் ட்ராவல். இது வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் இது ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் ஒளியோட வேகத்துக்கு போகும்போது நமக்கு டைம் ஃப்ரீஸ் ஆகும். இதை வச்சு நம்ம ஃபியூச்சருக்கு போக முடியும். பட் இங்கே நம்ம லைட்டோட ஸ்பீடுக்கு போக முடியுமான்றது தான் இங்கே கேள்வியே. ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோ இருக்க ஒரு பொருள் லைட்டோடைய ஸ்பீடுக்கு போகணும்னா ஐன்ஸ்டைனுடைய E=mc² ஃபார்முலா படி அந்த பொருளுக்கு எந்த அளவுக்கான எனர்ஜி இருக்கணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒளியோட வேகம் 2,99,792. இது கூட மறுபடியும் 2,99,792 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அது கூட அந்த பொருளுடைய வெயிட், அதாவது 50 கிலோ. இந்த 50 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அவ்வளவு எனர்ஜி இருக்கணும் அந்த பொருளுக்கு. அதாவது ஹீரோஷிமா நாகசாகியில் போட்ட அணுகுண்டு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி 71 மில்லியன் பாம்புடைய எனர்ஜி இருந்தால் தான் இந்த 50 கிலோ பொருளை லைட்டோடைய ஸ்பீடு கிட்ட அனுப்ப முடியும். அந்த பொருளுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இருந்தாலும் இதில் இன்னொரு சிக்கல் வரும். அந்த பொருள் லைட்டோடைய ஸ்பீடு கிட்ட போகும்போது அந்த பொருளுடைய மாஸ் அதிகரிக்கும். அதுதான் E=mc². அதாவது நம்ம இந்த யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பொருளுடைய மாஸ் அதிகரிக்கும். எவ்வளவுனா இன்ஃபினிட்டி, எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த பொருளை லைட்டோடைய ஸ்பீடுக்கு நகர்த்தணும்னா இன்ஃபினிட் எனர்ஜி தேவைப்படும். இது நம்ம ரியல் லைஃப்ல கொண்டு வரதுக்கு இன்ஃபினிட்டியாக யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்டால் வார்ம் ஹோல் மாதிரியான இடத்துக்கு போனால் டைம் ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் வர மாதிரி குவாண்டம் டனலிங் யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணலாம். என்னன்னா பிளாக் ஹோல் மாதிரியான அதிக கிராவிட்டி இருக்க இடத்துக்கு பக்கத்தில் போகும்போது டைம் ட்ராவல் பண்ணலாம். இந்த மூணுத்தில் எதை பற்றி உங்களுக்கு டீப்பாக வேணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கம்மி விலைக்கு கோல்டு எப்படி வாங்கலாம்னா இன்றைக்கே வாங்கலாம். வாங்கிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கான விலையும் இன்னைக்கான விலையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான விலை தான் கம்மியாக இருக்கும். இதுதான் கோல்டு வாங்குறதுக்கான சீக்ரெட். இந்த வீடியோ ஒரு வகையில் உங்களை புத்திசாலி ஆக்கியிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.